அப்பாடா, ஆடி மாசம் பிறந்துருச்சு. ஒரு மாசம் யாரும் கல்யாணம் காது குத்து பத்திரிக்கை கொண்டு வர மாட்டாங்க. இந்த மாசம் செலவு பண்ணாம கொஞ்சம் சேமிக்க முடியுமான்னு பார்ப்போம். நான் நேத்து சொல்லியிருந்தேன், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சேவிங்ஸ் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு பிரபஞ்சம் வந்து நியூஸ் பேப்பர் வழியா இந்த ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயமா எனக்கு வந்து கண்ணில் பட்டுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல எந்த ஒரு ப்ரொமோஷனும் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்னு இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. எப்படி சேமிக்கலான்னு நிறைய விஷயங்கள் நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனாலேயே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில இந்த ஆடி மாசம் நம்ம சேமிக்கணும்னு நினைச்சா கூட இவங்கெல்லாம் விட்டுருவாங்களா? நம்ம வந்து ஆன்லைன் ஷாப்பிங், அப்புறம் ஆடி தள்ளுபடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், ஆஃபர் வரும். அப்புறம் எழுத்த வீட்டில் பக்கத்து வீட்டில் யாராவது புடவையை காமிச்சாங்கன்னா நமக்கும் அந்த புடவை மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இருக்கிற புடவையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை வந்து கட்டுறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்னா ஆடி தள்ளுபடியில் ஏதாவது ஒன்று வாங்கிடணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா பீரோவில் பூட்டி கிடக்கிறதுக்காக இருந்தாலும் இருக்குமே தவிர மற்றவங்க வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வாங்கிடணுங்கிறதுக்காக ஃபோனை ஸ்வைப் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபோனில் தான் ஜிபே, கூகுள் பே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பேடிஎம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுலேயும் சில பேருக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அதை வச்சும் வந்து சில பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் நம்ம அதிகமாக கடன்காரனாகவும் ஆகிறோம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால சேமிக்க முடியாமலும் போயிடுது. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் சகோதரி ஒருத்தங்க நம்மளுடைய மேஜிக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நான் எப்படி சேமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்து நிறைய சகோதரிகள் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் ஒரு சகோதரி 1,30,000 சேமிச்சிருக்காங்க. அது எப்படின்னு நம்ம வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு எது தேவை, எது வேண்டும், எது தேவையில்லை அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது உங்கள் மனசு, உங்கள் அறிவு தான். அதை வந்து மற்றவங்களுக்காக நீங்கள் அதை வந்து என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்காதீங்க. நம்ம குடும்ப சூழ்நிலை எதுவோ அதை பொறுத்து நீங்கள் என்ன அத்தியாவசியமானது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நிறைய அனாவசியமான பொருட்களை நம்ம வந்து தவிர்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த சகோதரி அடிக்கடி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஏப்ரல் மாசத்துல நான் வந்து என்னோட வீடியோ வந்து பார்த்துருக்காங்க, சேவிங்ஸ் பாக்ஸ், அதாவது மேஜிக் பாக்ஸை பற்றி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்துட்டு சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. கடந்த 3 மாசமா 1,30,000 நான் வந்து சேமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மூக்குத்தி, இந்த மாதிரி வந்து கம்மல்லாம் எடுத்திருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எனக்கு 2 பொண்ணு 2 பையன். என் வீட்டில் வந்து இது என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்குது, எப்படி டப்பாவில் காசு போட்டால் வந்து காசு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணாங்க. அப்போ யாருமே என்னை நம்பலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து எல்லாரும் வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கு வாழ்றதுக்கும் வழி சொல்ல மாட்டோம். அப்படி வாழ்றவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்னு சொல்லுவோம். சோ அந்த சகோதரிக்கும் அந்த மாதிரிதான் நடந்திருக்கு. அவங்க கமெண்ட்லயே பாத்துருப்பீங்க. எனக்கு வந்து பெருசா நல்லது சொல்லலாம் ஆள் இல்லை. நானாதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுக்கு வந்து நல்லா சம்பாரிச்சிருக்காங்க, இப்பவும் நல்லாதான் இருக்காங்க. ஆனா அந்த சேமிக்கணுங்கிற பழக்கம் வந்து அவங்களுக்கு வந்து நமக்குன்னு சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து இல்லாம இருந்திருக்கு. நம்மளுடைய சேனல்ல அந்த மேஜிக் பாக்ஸை பார்த்து அவங்க வந்து சேமிச்சு இவ்வளவு தூரம் வந்து சேமிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க அடிக்கடி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் இவ்வளவு சேமிச்சேன், இந்த மாசம் இவ்வளவு சேமிச்சேன்னு வந்து என்கிட்ட ஏதோ நான் வந்து அவங்களோட ஆடிட்டர் மாதிரியோ இல்ல அக்கௌண்டன்ட் மாதிரியோ என்கிட்ட வந்து அப்டேட் பண்ணும்போது எனக்கே வந்து ஒரு கில்ட்டியா இருக்கும். ஏன்னா நம்மள்ட்ட வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்களே அப்படின்னு. அந்த சகோதரிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்குமே அது மோட்டிவேட்டா இருக்கும். நம்மளுமே வந்து சேமிக்கணும்னு சொல்லிடுவோம். ஏன்னா ஊருக்கு உபதேசம் பண்றது ஈஸி, நம்ம வந்து அதை கட்டச்சா ஃபாலோ பண்ணோம் இல்லையா. ஸோ நான் வந்து ரொம்ப வருஷமா இதை வந்து ஃபாலோ பண்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த மேஜிக் பாக்ஸை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கும். இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இது ஸ்நாக்ஸ் பாக்ஸ். இதை வந்து நான் வந்து மேஜிக் பாக்ஸா பார்த்தேன். எனக்கு வந்து நிறைய மேஜிக் பண்ணுச்சு. ஸோ இவங்களுக்கு நடந்த மாதிரிதான் எனக்குமே. ஒரு டப்பா வந்து போட்டு பணம் வந்தா நீ வந்து பெரிய ஆள் ஆயிட முடியுமான்னு கேட்டா அது மாதிரிதான் எங்க வீட்லயும் அப்படிதான் நினைச்சாங்க. எப்ப வரைக்கும் அப்படின்னா நான் வந்து எங்க வீட்டுக்காருக்கு முதல்ல ஒரு வேல் மோதிரம் 1/2 பவுன்ல வந்து முதல்ல வேலைக்கு போகாதப்பயே நான் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து செஞ்சேன். இந்த பாக்ஸ்ல சேர்த்து வச்சு வேலைக்கு போகணும். அப்ப வந்து வேலை கிடைச்சாலுமே நான் அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே வந்து எங்க அக்கௌண்ட்ல வந்து எங்க வீட்டுக்கார்ட்ட தான் வந்திருக்கும். ஏன்னா வந்து லோன் கட்டணும், இந்த மாதிரி வீட்டு செலவுக்கு இந்த மாதிரிலாம் வந்து அப்பதான் அவங்கள்ட்ட தான் கொடுத்து வச்சிருப்பேன். ஒரு கைப்பட செலவு இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறனால. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து சிறுக சேமிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்த்தும் வச்சுட்டு இருந்தேன். வேலைக்கு போனாலுமே சேமிப்பு பழக்கத்தை நான் விடவே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 1/2 பவுன் நகை வந்து நான் வந்து மோதிரத்தை முதல்ல வெட்டிங் டேக்கு வந்து கொடுக்கும் போதுதான் எங்க வீட்டுக்காரு வந்து ஆச்சரியப்பட்டாரு. எப்படி வந்து தங்கத்துல வந்து கிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு முதல் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி இந்த மேஜிக் பாக்ஸ்ல நான் சேர்த்து வச்ச ஒரு விஷயம் எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனா வந்து நான் பார்த்தேன். சோ நம்மளால முடியும், நம்மளால சேமிக்க முடியும் அப்படிங்கறத நம்பி
அதுக்கப்புறம் வந்து வேலைக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் இதை ரொட்டீனா வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் அதுல சின்ன சின்ன கிஃப்ட் வாங்குறது, பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரிதான் வந்து இருந்துச்சு. வேலை போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணேன், இந்த அக்கௌண்ட்ல வந்து நமக்கு பணம் வந்து கிரெடிட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்காது அப்படிங்கும் போதுதான் எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. அப்பதான் வந்து எனக்குன்னு தனியா அந்த ஒர்க், இந்த ஜாப்ல இருக்கிற அக்கௌண்ட் வேற, அந்த அக்கௌண்ட் இல்லாம நமக்கு தனியா ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணணும், அதுல நம்ம இனிமே சேமிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு வேலையை விட்டு ஒரு ஒரு 2-3 மாசத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்கிட்ட இந்த மேஜிக் பாக்ஸ்ல இருக்க பணத்தை வச்சுலாம் இந்த அக்கௌண்ட் வந்து நான் வந்து ஓபன் பண்ணேன். ஸோ இந்த அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணி அதுல இருந்து நிறைய வந்து சுபகாரியங்களுக்காக எடுத்து செலவு பண்ணேன். நிறைய வந்து நகை தான் வாங்கினேன். அது வந்து சீர் வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல எனக்கு வாங்குறதா, வளையல் வாங்கினதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்கி மூலமா தான் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ மங்களகரமா வந்து மஞ்சள் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் மூலமா எனக்கு நிறைய வந்து நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. அதே மாதிரி திரும்ப வந்து ஒரு மங்களகரமான விஷயத்த நான் தொடங்கியிருக்கேன். ஸோ இந்த பிங்க்ல போடுற அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட், இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாசம் வந்து இவ்வளவு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டியே ஆகணும், 3800 ரூபாய் கட்டணும். அது வந்து 2 வருஷத்துல நமக்கு 1 லட்சமா வந்து திரும்ப கிடைக்கும். அதான் நான் போன மாசம் வந்து வீடியோ போட்டிருந்தேன், நானும் லட்சாதிபதி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி வந்து நம்ம லட்சாதிபதி ஆகணும், வேலைக்கு போறோமோ போகலையோ நம்ம வந்து காசு வந்து நம்ம கிட்ட வரணும், காசு வந்து நம்ம சேர்க்கணும். இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து அதுக்கான வழிகள் நமக்கு கொடுக்கும், நம்ம வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு நோக்கமே. சோ அந்த மாதிரி வந்து எங்க வீட்டுக்காரர் உழைக்கிறாரு, நானும் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து வீடியோ போடுறேன். அந்த அமௌண்ட் வந்து கன்சிஸ்டன்சியா வருமானு சொல்ல முடியாது. ஒரு மாசம் நல்லா வரும், ஒரு 2 மாசம் வராது, அந்த மாதிரிதான் நமக்கு வந்து இருக்க போகுது. ஏன்னா 2 வருஷம் கழிச்சு நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டை வந்து வாங்கியிருந்தேன், அதை கூட உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். சோ என்னதான் இருந்தாலும் நம்ம உழைப்பை வந்து நிப்பாட்டக்கூடாது. 4 பேருக்கு நம்ம நல்லது சொல்றது மூலமா கூட திரும்ப அந்த நல்லது நமக்கு வந்து கண்டிப்பா வந்து நடக்கும், அது பழிக்கும். சோ இதுல வந்து நான் ரொம்ப வந்து நம்பிக்கையா இருக்கேன். அந்த மாதிரிதான் அந்த சகோதரிக்கும் வந்து அதுக்கு வந்து மனசுல பட்டிருக்கு, நம்ம வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஏன் போன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிபே, கூகுள் பே, போன்பே இது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து யூஸ் பண்றது இல்லை. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் ஷாப்பிங் நான் பண்றதே இல்லை. அப்படியே எனக்கு வேணும் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட ஒரு 4-5 தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், இது வாங்கலாமான்னு சொல்லி நானும் என் கணவரும் போப்போம். இது வந்து இப்ப தேவையா, இப்ப கூட வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா மிக்சி வாங்கட்டுமான்னு கேட்டாங்க. இல்ல இருக்கிற வரைக்கும் ஓடட்டும், ஆஃபர் போட்டுட்டு தான் இருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஆஃபர் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆடி ஆஃபர் வரும், அப்புறம் வந்து மெகா ஆஃபர்னு ஒண்ணு போடுவாங்க, அப்புறம் வந்து ஜனவரியில போடுவாங்க, செப்டம்பர்ல போடுவாங்க, பிக் மில்லியன் ஆஃபர்லாம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு வந்து மிக்சி வந்து இப்போ ஓடுது, ஒரு சட்னி அரைக்கவும் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கவும் இப்போதைக்கு இருக்கிற மிக்சி போதும், இப்போதைக்கு அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அதுல போடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த மாதிரி வந்து நமக்கு உடனே வந்து ஒரு பொருளை பார்க்கும்போது வாங்கணும் அப்படின்னு தோணும். ஆனா நமக்கு இப்ப அது தேவையா, இது வேணுமா அப்படிங்கறத அந்த ஒரு செகண்ட் யோசிச்சு நான் பண்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சேவ் ஆகுது. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா நான் வந்து புடவை வாங்குறதுக்கும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் ஜுவல்லரி வாங்குறதுக்கும் நம்ம வந்து காசை வந்து வேஸ்ட் பண்றது இல்லை. மத்தவங்க வாங்குற புடவை தான் நம்மளும் போடணும், அவங்கள மாதிரி ட்ரெண்டிங்கான சரி வந்து உடனே வாங்கி கட்டணும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கு வந்ததே கிடையாது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா என் கையில எப்பவுமே வந்து காசு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி எங்க அத்தை, இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு வந்து ஒரு மிராக்கள் வந்து நேத்து பண்ணுச்சு. ஆடி 1க்கு வந்து நான் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1000 ரூபாய் தான் அமௌண்ட் வந்து இந்த ரோஸ் கலர் அட்டையை வந்து போட்டேன். இந்த இதுல சேவிங்ஸ்ல வந்து 1000 ரூபாய் வந்து கொடுத்து போட சொன்னேன். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 3000 ரூபாய் வந்து ஏறிடுச்சு. என்னடா 3000 ரூபாய் ஏறிருக்கேன், நம்ம 1000 ரூபாய் தானே போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கும்போது உன் மாமியார் தான் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா இது இப்படி, நான் வந்து என்னோட காசு தானே போட சொல்லி மாத்தி எதுவும் போட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஆடி சீரா நீ வச்சுக்கோ, ஆடிக்கு வந்து இப்போ நான் வந்து சாரி எடுக்கிறேன், இந்த எடுக்க முடியல, நீ வந்து அதனால நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா பங்காளி தீட்டுங்கனால புதிய ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு. நான் இதை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன் எங்க அத்தைகிட்ட. ஆடி மாசம் வந்து சேலை தான் எடுக்கணும், எந்த ரூல்ஸும் கிடையாது, அதெல்லாம் எடுக்காதீங்க, இருக்கிற சேலையை தைக்க முடியல, பிளவுஸ் தைக்க முடியல, புது சேலையெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த விஷயம் வந்து இந்த வருஷம் வந்து நடந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்கு வந்து கேட்காமலே வந்து 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகுது அப்படிங்கும் போது அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்களே பாருங்க. அதனாலதான் வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து நான் ரொம்ப நம்புறேன். பிரபஞ்ச சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையானது. நம்ம எதை தேடி போறோமோ அது நம்ம கிட்ட கண்டிப்பா வந்து சேரும். கொஞ்சம் காலதாமதம் முன்ன பின்ன ஆனாலுமே நமக்கு ஒரு நல்லபடியான விஷயங்கள் நமக்கு நடக்கும். பாசிட்டிவா நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிராக்கல் மாதிரி நடக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மேஜிக் பாக்ஸும் சரி, என்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டும் சரி. சோ அந்த சகோதரி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து புரிஞ்சிருக்காங்க, சரி நமக்கு வந்து சேவ் பண்ணது ரொம்ப நல்லது, நம்ம கிட்ட வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களால வந்து நம்ப முடியுது. அப்படிங்கும் போது உங்களாலையும் முடியும், என்னாலையும் முடியும். கண்டிப்பா வந்து இந்த ஆடி மாசம்
நிறைய ஆஃபர் போடுவாங்க, நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து நம்ம கண்ணில் படும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இருக்கு, எது வந்து நமக்கு தேவை, நம்ம அடிக்கடி எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயன்படுத்துறோம், அதுக்கு நமக்கு உபயோகமா என்ன பண்ணலாம். இப்ப ரீசெண்டா திரும்ப எங்க வீட்டுக்காரர் வந்து இப்ப கூட 2 நாள் முன்னாடி கேட்டாரு. அவங்க ரிலேட்டிவ்க்கு வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தம்பிக்கு வந்து மொபைல் எடுக்க போனாங்க, ஐபோன் எடுக்க போனாங்க. உனக்கு வந்து யூடியூப்ல வந்து வீடியோ எல்லாம் போடுறீங்களா, உனக்கு வந்து போன் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. இல்ல வேணாம், எனக்கு இந்த போனே போதும், நான் வேணுங்கிறப்ப சொல்றேன், அதுவும் இவ்வளவு காஸ்ட்லியான போனா நான் வாங்க மாட்டேன், எனக்கு தேவையானது என் பட்ஜெட்டுக்குள்ள எவ்வளவு போனுக்கு வந்து இவ்வளவு காசு வந்து நான் போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வேணாம்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு காசை வந்து எப்படி செலவு பண்ணலாம்னு யோசிக்கிறத விட எப்படி காசை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் யோசிப்பேன். ஏன்னா நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும், நிறைய வந்து அவன் ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து கூட்டிட்டு போறோம், காம்படிஷன் கூட்டிட்டு போறோம், அதுக்கு செலவு பண்ணணும், ஏன்னா ஒரு ஆள் சம்பளம், லோன் கட்டணும், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட் இருக்கும்போது நம்ம குடும்பத்தோட பட்ஜெட் என்ன, நம்ம குடும்பத்தோட நிலவரம் என்னன்னு ஒரு பெண்ணா ஒரு குடும்ப தலைவியா எனக்கு தான் தெரியும். ஸோ அதை நான் யோசிக்கும் போது புடவையில காசு போடுறதை விட வேற ஏதாவது ஒரு சேவிங்ஸ்ல நம்ம காசு போட்டோம்னா நாளைக்கு நமக்கு அது வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு பொருள் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய தாட். ஸோ இது சரியா தப்பா அப்படிங்கிறது கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆடி ஆஃபர்ல ஆடி மாசம் செலவு பண்றதை விட எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறத யோசிங்க. அந்த வடிவேலு சார் மீம்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், காது குத்து கல்யாண பத்திரிக்கைலாம் வராது, ஸோ மொய் வைக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. நீங்களும் வந்து லட்சாதிபதியா கண்டிப்பா ஒரு நாள் ஆகலாம். நன்றி, வணக்கம்.